மொத்த உலக மக்களையும் உலுக்கிய நாள் இந்த 22/4/2025 சொல்லலாம். அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை என்ன சம்பவம் நடந்தது சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல்னு சொல்கிறது சாதாரண விஷயம் தானே, அடிக்கடி அங்கே நடக்கிற விஷயம் தானேன்னு சொல்லி இதை சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் நாங்கள் கடந்து போக முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த ஒரு விஷயம் இன்றைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒரு போரை உருவாக்குறதுக்கு வித்துட்ருக்குன்னு சொல்லியே சொல்லலாம். அப்படி என்ன விஷயம் நடந்தது, இது எப்படி போரை உருவாக்க போகிறோன்னு சொல்லித்தான் இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இந்த சேனலுக்கு நீங்கள் வரதான் முதல் முறை சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இன்றைக்கான வீடியோ நீங்கள் பாருங்கள். வாங்க நாங்கள் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவம் 2025ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 22ஆம் தேதி நடைபெறுது, ஒரு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை எங்கே நடைபெறுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், காஷ்மீரில் இருக்கிற பஹல்கம் என்ற பிளேஸில் நடைபெறுது. இந்த பஹல்கம் பற்றி சொல்லப்படும் சொன்னால், இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். முக்கியமாக இந்த அமரன், லியோ போன்ற படங்கள் இருக்குது தானே, அந்த படங்கள் எல்லாமே ஷூட் பண்ணது இந்த இடத்துலன்னு சொல்லலாம். ஸோ அப்படி நிறைய டூரிஸ்ட் ஆகல் வார இடம் தான் இந்த பஹல்கம் என்ற பிரதேசம். இந்த பஹல்கம் என்ற பிரதேசத்துலேருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி பைசன் வாலி என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வாகனங்கள் மூலமாகவோ இல்லாட்டி எந்த வெஹிக்கிள் மூலமாக அங்கே போக முடியாது. அவங்க போகணும்னு சொன்னால், அது ஒரு மலைப்பிரதேசம். அங்கே போகணும்னு சொன்னால் ஒரு குதிரை வண்டில் மூலமாக இல்லாட்டி அங்கே ஒரு விலங்கு வாகனம் மூலமாக இல்லாட்டி அதுக்கான இருக்கிற வாகனங்கள் மூலமாக தான் போக முடியுமே தவிர நாங்கள் நார்மலாக வாகனங்கள் மூலம் போக முடியாது. ஸோ அப்படி அந்த பிரதேசத்துக்கு நிறைய டூரிஸ்ட் வாரவை, குறிப்பாக இந்தியாவிலேருந்து இல்லை வெளிநாடுகள்லேருந்து நிறைய பேர் அந்த இடத்துக்கு சுற்றி பார்க்க வாரவேன். ஸோ அப்படி இடத்துக்கு தான் தீவிரவாதிகள் தேர்ந்தெடுத்து அங்கே தான் இந்த சம்பவத்தை செஞ்சிருக்கணும். ஆனால் அந்த சம்பவம் செஞ்சால ஒரு உத்தியை கையாண்டிருக்கணும். அப்படின்னு சொன்னால், நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வாகனங்களும் போக முடியாது. அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு காடு இருக்குது, பைன் காடு இருக்குது. அந்த காட்டில் இருந்து இந்திய இராணுவர்கள் மாதிரியை உடை அணிஞ்சு கொண்டு, அதாவது இந்திய இராணுவ யூனிஃபார்ம் அந்த தீவிரவாதிகள் எடுத்து அதை மாதிரியே உடை அணிஞ்சு கொண்டு அந்த பைன் காட்டிலேருந்து இந்த இடத்துக்கு அங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாரையும் விசாரிச்சிருக்கணும். நீங்கள் என்ன மதம்னு சொல்லி விசாரிச்சிருக்கணும். விசாரித்து போட்டு முஸ்லீம் மதம் இல்லாதவர்களை சுட்டு தள்ளியிருக்கணும். இது இந்த விஷயம் எப்படி வெளில வந்தேன்னு சொல்லிக்கிட்டோம்னா, அங்கே இருந்து தப்பி வந்த ஆக்கள் சொன்ன விஷயங்கள் மூலம் தான் இந்த விஷயம் வெளில வந்திருக்கு. அதாவது ஒரு 6 பேர் இந்திய இராணுவம் மாதிரியே யூனிஃபார்ம் போட்டு கொண்டு வர. அப்போ எல்லாமே என்ன நினைப்பினோம், காஷ்மீர் என்றாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அங்கே உச்ச பாதுகாப்பு இருக்கும், அடிக்கடி இந்திய இராணுவம் க்ரோஸ் பண்ணும், எல்லாம் இராணுவங்கள் சாதாரணமாக அங்கே தெரியும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இந்திய இராணுவம் நிறைய விஷயம் போட்டுக்கிட்டு வரைக்க யாருக்குமே சந்தேகம் இல்லை, இந்திய இராணுவம் தான் நினச்சிருக்கணும். ஆனால் ஆக்களை பிடிச்சி விசாரித்து அந்த தாக்குதலை மேற்கொள்ளைக்கான்னு தெரியுமா, ஓகே வந்தாக்கள் தீவிரவாதிகள்னு சொல்லி. ஸோ அப்படி வந்த இடத்துல நீங்கள் என்ன மதம்னு சொல்லி விசாரித்து முஸ்லீம் இல்லாத மதங்களை, முஸ்லீம் இல்லாத ஆக்களை சுட்டு தள்ளி வீசிக்கொண்டு போயிருக்கணும். இந்த இடத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு இந்த குதிரை வண்டில் மூலம் போடாமல் தான் முதல்ல சொன்னேன். அந்த குதிரை வண்டியில் ஓட்டிக்கிட்டு போனாக்களுக்கு இவையை பார்த்தோன்னே விளங்கிட்டு இவர் தீவிரவாதிகள் சொல்லி அதை தடுக்கிறதுக்கு முயற்சிக்கணும். துப்பாக்கியை பிடிச்சி தடுக்கிறதுக்கு முயற்சிக்கணும். அப்படி முயற்சிக்க அதில் இருந்த உள்ளூர் ஆட்களை 2 பேர் சுடுத்தாயிட்டு போயிருக்கணும். ஸோ அப்படி அந்த 2 உள்ளூர் நபர்களில் ஒரு நபர் நாம் அவர்கிட்ட பேர் சையத் அதில்னு சொல்லக்கூடிய 28 வயது மிக்க நபர். அந்த நபருக்கு இந்த தொழில் சொல்லிக்கிட்டீங்கன்னா இந்த குதிரை ஓட்டுறது. நம்மளே சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு குதிரை மூலம் தான் நான் போக முடியும்னு சொன்னான். ஸோ அப்படி ஒரு டூரிஸ்ட்டை கூட்டிக்கணும் போன ஆள் தான் இந்த சையத் அதில்ன்றக்கூடிய இந்த நபர். ஸோ அவருக்கு தெரியும் யார் இந்தியன் ஆர்மி, யார் தீவிரவாதிகள் சொல்லி ஓரளவு அவருக்கு தெரியும் சொன்னால், அவர் அந்த இடத்துலேயே நிறைய காலம் இருந்தபடியாக அவருக்கு தெரியும். ஸோ அப்படி 6 பேர் உள் நுழைஞ்சோடனே கண்டுபிடிச்சார், இவர் இந்தியன் ஆர்மி கிடையாது, இவர் தீவிரவாதின்னு சொல்லி ஆள் அடையாளம் பிடிச்சபடியா அவங்க துப்பாக்கியை போய் விட்டு பிடிச்சி ஒரு ஸ்ட்ரகிளில் செஞ்சிருக்கிறார். ஸோ அந்த ஸ்ட்ரகிளில் இவரை மற்ற தீவிரவாதிகள் சுட்டிருக்கணும். ஸோ சுடைக்க அந்த ஒரு டைம் கேப்பில் நிறைய டூரிஸ்ட் தப்பி ஓடி இருக்கணும். தண்டை உயிரை மாய்த்து கொண்டு நிறைய பேரை காப்பாற்றினபடியாக இதில் நான் அவற்றை பேரை குறிப்பிட்டு சொல்ல விரும்பினேன். யாருக்கும் ஒரு தண்டை உயிரை மாய்த்து ஒரு உயிரை காப்பாற்றுன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு தைரியம் வேணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை செஞ்சபடியாக இவற்றை பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த கேப்பில் நிறைய டூரிஸ்ட் தப்பி போய்க்கிறோம். இருந்தாலும் கிட்டத்தட்ட 26 பேரை இந்த தீவிரவாதிகள் சுட்டு தள்ளி இருக்கணும். இந்த 26 பேரில் 24 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள். அதில் 2 பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் UAE சேர்ந்த நபர், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நபர் நேபாள் சேர்ந்த நபர். ஸோ மொத்தமாக 26 பேர் இதில் சுட்டு தள்ளி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே காயம்பட்டிருக்கணும். ஸோ இதெல்லாமே செஞ்சுட்டு அந்த தீவிரவாதிகள் தப்பி போயிட்டினும், தப்பி போய் இவ்வளோ டைமுக்கு பிறகு தான் அங்கே ஆட்கள் அவைய மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடணும். ஏன்னு சொன்னால், நான் முதலே சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வாகனம் மூலமோ
இல்லை இந்த இது மூலமாக வந்து வர முடியாது. ஸோ அப்படி ஹெலிகாப்டர் மூலம் தான் இந்த இடத்துக்கு வந்து வர முடியும். ஸோ அப்படி ஹெலிகாப்டர் மூலம் வந்து காப்பாற்றுறது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தேவை. ஸோ இந்த டைமில் அவன் வந்து தப்பி அந்த காட்டு வழியாகவே திருப்பி தப்பி வந்து தங்குற இடத்துக்கு வந்து போயிட்டோம். இது வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிய சம்பவம் வந்து இந்தியா வந்து பதியப்பட்டிருக்கு. அதாவது 2008ஆம் ஆண்டு வந்து மும்பையில் எப்படி ஒரு தாஜ்ஹோட்டல் தாக்குதல் வந்து பதியப்பட்டதோ அதுக்கு பிறகு ஒரு பெரிய சம்பவம் வந்து இந்த சம்பவம் வந்து பேசப்படுது. ஸோ 2008க்கு பிறகு என்னதான் வந்து நிறைய காஷ்மீரில் நிறைய சுடுபாடு நிறைய பிரச்சனை நடந்தாலும் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்தது வந்து 2008க்கு பிறகு தான் வந்து பெரிய சம்பவம் வந்து இந்தியா வந்து பேசப்படுது. ஸோ இதுக்கு பின்னுக்கு எந்த அமைப்பு இருக்குது, ஏன் இந்த அமைப்பு வந்து இதை செஞ்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பின்னுக்கு டிஆர்எஃப்னு சொல்லப்படுற லஷ்கர்-இ தைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்த தாக்குதலுக்கு பின்னுக்கு இருக்குது. ஸோ இந்த அமைப்பு வந்து ஏன் இந்த தாக்குதலை வந்து மேற்கொள்ளணும்னு சொன்னால் 2019க்கு பிறகு இந்தியா வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தது. எப்படின்னு சொன்னால் இவ்வளோ காலம் வந்து காஷ்மீருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அதிகாரம் வந்து கொடுக்கப்படுது. அது வந்து என்னதான் இந்தியாவில் ஒரு பாட்டாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அதிகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த அதிகாரத்தை வந்து ரத்து செய்யுது இந்தியா. ரத்து செஞ்சு யாரும் அங்கே போய் குடியேறலாம்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து இந்தியா வந்து கொண்டு வருது. ஸோ அப்படி கொண்டபடியாக 2019க்கு பிறகு கிட்டத்தட்ட 85,000 இந்தியர்கள் வந்து காஷ்மீரும் இந்தியாவிலான் இருக்குது. ஆனால் 2019 பிறகு 85,000 அதர் ஸ்டேட்லேருந்து வந்த பீப்புள் வந்து காஷ்மீரில் போய் செட்டில் ஆகிருக்கணும். ஸோ அப்படி செட்டில் ஆனது இந்த அமைப்புக்கு பிடிக்கல. காஷ்மீர்னு சொல்கிறது ஒரு புனிதமான இடம், அங்கே வந்து இந்த ஒரு வர்க்க மட்டும் தான் இருக்கலாம்னு சொல்லி ஒரு இன வரியில் சரி இந்த தாக்குதலை வந்து செஞ்சால் வந்து அந்த டிஆர்எஃப்னு சொல்கிற அமைப்பு வந்து சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன சம்மந்தம், இந்த டிஆர்எஃப் அமைப்புக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன சம்மந்தம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வாரத்துக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் என்ன தான் டிஆர்எஃப்னு சொல்கிற அந்த அமைப்பு வந்து இந்த செயற்பாடை வந்து செஞ்சிருந்தாலும் இதுக்கு பின்னுக்கு வந்து ஒரு மூளையாக வந்து செயற்படுறது வந்து பாகிஸ்தான் சொல்லி தான் வந்து இந்தியா வந்து நினைக்குது. ஏன்னா அதுக்கான ஆதாரம் வந்து இந்தியா வந்து நிறையா சொல்லி கொண்டிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய ஆதாரம் என்னென்னு சொன்னால் இந்த சம்பவம் நடந்த பிறகு அதை வந்து கொண்டாடுற விதமாக பாகிஸ்தானில் வந்து கேக் வெட்டி இந்த சம்பவத்தை வந்து கொண்டாடி இருக்கணும். ஸோ இவ்வளோ ஒரு எச்சத்தனமான விஷயம்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு உயிர்களை வந்து அங்கே வந்து தேவையில்லாமல் சுட்டு கொண்டுட்டு இங்கே பாகிஸ்தான் வந்து அதுக்கு வந்து கேக் வெட்டி கொண்டாடுன்னு சொன்னால் இதுக்கு பின்னே கட்டாயம் வந்து பாகிஸ்தான் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே வெளிப்படையாக வந்து விளங்குது. ஸோ இந்த விஷயம் வந்து நடக்க இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இந்தியாவில் கிடையாது, அவர் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒரு அரசியல் பயணம் வந்து சென்றிருந்தார். ஸோ அந்த அரசியல் பயணம் சென்றிருக்கிற வேலையில் தான் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் பிறகு அந்த விஷயத்தை அறிஞ்ச அப்புறம் உடனடியாக தன் பயணம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி இந்தியாவுக்கு வந்து திரும்புகிறார். ஸோ அப்படி திரும்புகிற நேரத்தில் வந்து ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு ட்விட்டை வந்து பதிவுறார். எப்படின்னு சொன்னால் தான் இந்த விஷயத்தை வன்மையாக கண்டிக்கிறதாகவும் இந்த விஷயத்துக்கு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கட்டாயம் இந்தியா வந்து பதிலடி கொடுக்கும்னு சொல்லி ஒரு பதிவை வந்து நரேந்திர மோடி வந்து சொல்லியிருக்கார். ஸோ இதுக்கு வந்து எப்படியான ஆயுதங்களை எப்படியான எதிர்ப்புகளை வந்து இந்தியா வந்து எடுத்துருக்கணும்னு சொன்னால் முதலாகட்டமாக அரசியல் நகர்வுகளை வந்து இந்தியா வந்து எடுத்திருக்கு, சட்ட ரீதியான எதிர்ப்புகளை வந்து இந்தியா வந்து எடுத்திருக்கு. அது நம்ம முதலாவது விஷயமா 1960ஆம் ஆண்டு போட்ட சிந்து நதி நீர் ஒப்பந்த விஷயத்தை வந்து இந்தியா வந்து கேன்சல் பண்ணிருக்கு. அதாவது இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த சிந்து நதியிலிருந்து வர நீரை வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிச்சிருக்கிற ஒப்பந்தம் வந்து 1960ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் வந்து போட்டது. அது என்னதான் விழாகாலம் வந்து இந்தியாவுக்குள்ளேயும் பாகிஸ்தானுக்குள்ளேயும் பிரச்சனை இருந்தாலும் அந்த ஒப்பந்தம் வந்து நீக்கப்படவும் இல்லை, இந்த ஒப்பந்தம் வந்து நிறுத்தப்படவும் இல்லை. ஏன் 1971ஆம் ஆண்டு நடந்த கார்கில் போரில் கூட இந்த ஒப்பந்தம் வந்து நீக்கப்படவே இல்லை, அப்போக்கும் கூட இந்த ஒப்பந்தம் வந்து செயற்பட வந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த விஷயத்தை இந்தியா வந்து நீக்கியிருக்கு, தற்காலிகமாக வந்து அந்த விஷயத்தை வந்து இடைநிறுத்திருக்கு. அதாவது இந்த சிந்து நீர் ஒப்பந்தத்தை வந்து இந்தியா வந்து ரத்து செஞ்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் ஆக்கள் எல்லாரையும் வந்து 48 மணி நேரத்தில் வந்து வெளியேறணும்னு சொல்லி ஒரு முடிவை வந்து சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் பாகிஸ்தான்கார யாருக்கும் இந்தியாவுக்குள்ளே விசா கிடையாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதான முக்கியமான விஷயம், இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் தூதரகம் இருக்குது தானே, அந்த தூதரகத்தில் வேலை செய்கிற அதிகாரிகள் எல்லாரையும் ஒரு வார காலத்துக்குள்ளே வந்து வெளியேறணும்னு சொல்லி சட்டத்தை வந்து இந்தியா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. இப்போ தான் படிப்படியாக வந்து இந்தியா வந்து இதுக்கான ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்குது. இது ஒரு கட்டத்தில் இராணுவ போரா வெடிக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் வெடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் தான் வந்து இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த காலம்னு சொல்கிறது வந்து சோஷியல் மீடியா இருக்கிற காலம். இந்த சோஷியல் மீடியா வந்து நிறைய டிபேட் வந்து போய் கொண்டிருக்கு. பாகிஸ்தான் என்ன செஞ்சது, இதுக்கு இந்தியா என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை வந்து இந்தியாவுக்கு வந்து போய் கொண்டிருக்கு. கட்டாயம் இதுக்கு இந்தியா வந்து ஏதோ ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டு அதிபர்களும் வந்து பாகிஸ்தானுக்கு மேலே வந்து அதிருப்தியை வந்து வெளியேற்றிக்கணும். உதாரணமாக சொல்ல போகணும்னு சொன்னால் விளாடிமிர் புட்டின் வந்து சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் அதிபர் ட்ரம்ப் வந்து தன் அதிருப்தியை வந்து சொல்லியிருக்காரு. எல்லாரும் வந்து இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ அதால் வந்து போர் வெடிக்கும்னு சொல்லித்தான் நான் வந்து நம்புகிறேன். ஆனால் போர் வெடித்தா அதால் வர பேரதூரங்கள் அதில் வர விளைவுகள் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியல. ஏற்கனவே வந்து
ரஷ்யா உக்ரைன் போர் போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் வர பிரச்சனைகள்லாம் அங்கே இருக்கிற சாதாரண மக்கள்லாம் வந்து எதிர்கொண்டுக்கணும். ஆனால் இது வந்து ஒரு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை. இதால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும். இப்போ கூட இந்த தீவிரவாதத்தாக்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஒன்று சோஷியல் மீடியா வைரல் ஆச்சுன்னு சொன்னால், ஒரு கப்பிள், அந்த கப்பலுக்கு வந்து ஒரு 6 நாளுக்கு மொத்தம் வந்து கல்யாணம் நடந்திருக்கு. அது வந்து ஹனிமூனுக்காண்டி சுற்றி பார்க்கறதுக்காண்டி காஷ்மீருக்கு வந்து போயிருக்கணும். போன இடத்துல அந்த மனைவி வந்து கணவனை வந்து கண்ணுக்கு முன்னுக்கே வந்து பறி கொடுத்து அழுகிறா. அதெல்லாம் கூட ஒரு துக்ககரமான சம்பவம். இதுக்கெல்லாம் வந்து இந்தியா எப்படி பதிலடி கொடுக்க போகுது, பாகிஸ்தான் இதை வந்து என்ன மாதிரி எதிர்கொள்ள போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்த்து அங்கே தெரியும். ஆனால் மனிதாயமான அடிப்படையில் இதை பார்த்தோம்னு சொன்னால் பாகிஸ்தான் செஞ்சது எச்சத்தனமான விஷயம். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் பாய்.